மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் சென்னையில் இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் கட்சியின் செயல்பாடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. எனினும் ஒரு தொகுதியில் கூட அந்த கூட்டணியால் வெற்றி பெற முடியவில்லை. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தலைமையில் சென்னையில் இன்று கூடியது. வி ராகவலு, சவுந்தரராஜன், வாசுகி, டி.கே. ரங்கராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ள இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்தும் தமிழக உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2 நாள் மாநில குழு கூட்டம் அதை பரிசீலிக்க துவங்கி இருக்கிறது. பரிசீலனை முடிந்த பிறகு நாளை அந்த பரிசீலனையினுடைய முடிவுகளை, இதர தீர்மானங்களை உங்களுக்கு தெரிவிக்கப்படும் நாளை மாலை.